தனுஷ் செமையா பின்னிட்டாரு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா படம்? நல்லா இருந்துச்சு, ஆக்ஷனா இருந்துச்சு. ஒண்ணுமே ஒரு வெங்காயம் இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற? செமையா இருக்குங்க. அவர் ஒரு நடிகர் தான் நினைச்சேன். அவர் இப்போ பெரிய ஒரு டேரக்டர் நிரூபிச்சிட்டாரு. பக்கா பண்ணியிருக்கு. செமையா இருக்கு படம். ஸ்டோரி நல்லா இருக்கா? அருமையாக இருக்குது கதை. பக்கான கதை, சான்ஸே இல்லை. ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கா? ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்ஷனா இல்லை? ஆக்ஷனாக இருக்குது, ஃபேமிலியோட சென்டிமெண்ட்டாக இருக்குது. மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வேறு மட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்ல எப்படி இருந்தா? செமையா இருந்துச்சு. தனுஷ் செமையா பின்னிட்டாரு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா படம்? நல்லா இருந்துச்சு, ஆக்ஷனா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் எப்படி இருந்தது தனுஷ்? சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சுத்தமாக நல்லா இல்லை. நீங்க அசுரன் மாதிரி இருக்க எதிர்பார்த்து போனீங்களா? ஒன்றுமே ஒரு வெங்காயம் இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் வேறு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஏற்றுக்கவே முடியல. ஸ்டோரி லைனை ரொம்ப பிடிக்காத மாதிரி எழுதியிருக்காப்புல. நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. எனக்கு ப்ரோ மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க ப்ரோ. மியூசிக் தான் படத்துலேயே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஏன் அப்படி ஸ்டோரி லைன் கொண்டு போனாங்கன்னு தெரியல. சுத்தமாக நல்லா இல்லை. என்ன ப்ரோ எஸ்ஜே சூர்யா எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரிட்டன் தான் சரியில்லை. ஸ்க்ரீன் பிளே, கேமரா ஆங்கிள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேரக்டிங் எல்லாம் ஓகே தான் ப்ரோ. அதான் ரிட்டன் சரியில்லை, ஸ்டோரி லைனே சரியில்லை. ஏன் இப்படி எழுதினாருன்னே தெரியல. சுத்தமாக நல்லா இல்லை. துஷாரவி எனக்கு வந்து நல்ல ஒரு கெரியர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. விக்ரம் படத்தில் வந்து அந்த டீனா ரோல் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரோல் தான் இருக்குது படம். ஆனால் ஒரு அசுரனோட மிக்ஸ் இருக்குது படம். ஆனால் நல்லா இருக்குது. எஸ்பெஷலி படத்தில் ஹீரோ வந்து யாருன்னு சொல்ல முடியல. இதில் வந்து ஏஆர் ரஹ்மான் எல்லாரும் தாண்டி நிற்கிறாரு. ஸோ அதனால் இந்தியனில் பண்ண முடியாதது அவர் இதில் பண்ணிட்டார். இந்தியன் 2ல் பண்ண முடியாத அவர் இதில் பண்ணிட்டார். நல்லா இருந்தது. ரொம்ப ஆக்ஷனாக இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருக்குது சார் படமா? படம் எப்படி சார்? நல்லா இல்லை சார். இப்போ போட மாட்டீங்களா? நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா போடுவீங்களா? இல்லை, எதிர்பார்த்த மாதிரி இல்லை. தனுஷ் டைரக்ஷன் வந்து அவர் நடித்த படங்களில் எல்லா சீனையும் பார்த்துருக்காரு. திரும்பி அவரே போட்டு அதில் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொண்டு போயிருக்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா தெரியல, என்னோட ஒப்பீனியன் நல்லா இருக்கு. ஃபஸ்ட் டைமில் செகண்ட் டைம் பார்க்குறேன். ஒன்றும் தெரியல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எதிர்பார்த்த விட நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. சூப்பர், நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டோரி நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட திருப்தி கொடுத்துருக்கு. இல்லை, அதான் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அசுரன் வட சென்னையில் டூர் பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி சார். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் கலெக்டர் சார். நல்லா இருக்குது. பிஜிஎம் எல்லாமே சூப்பர் சார். 50 பக்கா நல்லா இருக்குது சார். இல்லை, நல்லா இருக்குது சார். நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது சார் படம். மியூசிக் ஏஆர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங் நைஸாக இருக்குது. தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஆனால் ரத்தம் தான். ஜெயிலர் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு படம். செம்ம சூப்பர். யங்ஸ்டர் ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. செம்ம சூப்பர்ண்ணா. உண்மையிலே படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வேறு லெவல், நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லா மூவிலும் சூப்பராக காட்டுறாங்க. நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி தான். அவர் ஆக்டிங் நார்மலாக தான் இந்த மூவியில் இருந்தது. ஜிகிர்தண்ட அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இந்த தனுஷ் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர் பிஜிஎம். எந்த இடத்துலையும் எந்த குறையுமே இல்லை. எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் நல்லா சூப்பராக இருக்குது சார். ஆமாம், நல்லா பார்க்கலாம் சார். எதிர்பார்த்த மாதிரி இருக்குது சார். நல்லா தான் சார் இருக்குது. நல்லா தான் சார் இருக்குது. எல்லா சாரும் நல்லா ஆக்டிங் சார். ஆமாம், படம் சூப்பர் சார். எல்லாம் நல்லா இருந்துச்சு சார். பாட்டுக்கிட்ட நல்லா இருக்குது சார். பயணம் சூப்பர்ண்ணா. நான் படத்தில் காமெடியும் இல்லைலாம் நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. எஸ்ஜே சூர்யா தான் காமெடியனு. மஜாவான ஸ்பீச், மஜாவான அந்த படமே பார்க்குறேன். டெட்பூல் பார்த்துருந்தேன் நான் 1 நேரமா. அதான் நான் தான் பார்த்தேன். செம்ம படம், செம்மையாக இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நடுவில் சிராசிப் நான் அந்த எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் தரமான ஆக்டிங் அந்த மாதிரி